ஹிந்தில இந்த கா, கி, கே இந்த மாரி வேற்றுமை உறுப்புகள நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இத எங்கெங்கலாம் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இத எப்படி எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா ஹிந்தி பேசுறத யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு குட்டி வீடியோ மூலமா நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஒருத்தருடைய பொருள், உறவு, உடைமைகளை பற்றி சொல்லும்போது தாங்க இந்த கா, கி, கே நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா பொருள் என்ன? இது என்னுடைய பேனா அந்த மாரி பொருள சொல்றதுக்கும், இவரு என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லி உறவ சொல்றதுக்கும், இல்ல உடைமை இது என்னுடைய வீடு அந்த மாரி உடைமைகளை பத்தி சொல்றதுக்கும், அதாவது பொசஷன் சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதற்காக மட்டும் தான் நம்ம இந்த கா, கி, கே இந்த 3யும் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இத எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து ஆண் பாலா இருந்துச்சு, அதாவது ஆண் பால் ஒருமையில சிங்குலர்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கா யூஸ் பண்ணணும். இதே இது ஆண் பால் பன்மையில வந்துச்சு, அதாவது மஸ்குலைன் ஜெண்டர் ப்ளூரலா இருக்கு. இல்ல மரியாதையா நம்ம ஒருத்தர சொல்லணும். நம்மள விட மூத்தவங்கள சொல்லணும். மரியாதைக்குரிய ஒருத்தர சொல்லணும் அப்படின்னா, நம்ம கே யூஸ் பண்ணணும். எப்ப மஸ்குலைன் ஜெண்டர்ல இருக்கும்போது. சரி, இப்ப பெண் பால்ல ஒருமையா இருந்தாலும் சரி, இல்ல பன்மையா இருந்தாலும் சரி, இல்ல பெண் பால்லயே மரியாதையா நம்ம ஒருத்தர சொல்றதா இருந்தாலும் சரி, நம்ம கி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. கா, கி யூஸ் பண்ற சிம்பிள் ரூல்ஸு. ஆக்சுவலா இந்த கா, கி, கே இது 3மே நம்ம சப்ஜெக்ட்ட பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது. அதாவது சப்ஜெக்ட் வந்து ஆண் பாலா இருக்கா? பெண் பாலா இருக்கா? இல்ல ஆண் பால்ல மரியாதைக்குரியவரா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட்ட பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. எத பத்தி சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்து தான் டிசைட் பண்ணணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஆண் பாலா இருக்கா? ஆப்ஜெக்ட் பெண் பாலா இருக்கா? ஒருமையில இருக்கா? பன்மையில இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கா, கி, கேவ நம்ம யூஸ் பண்றோம். இப்ப சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்து இத நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. ராம் கா கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ராமுடைய வீடுன்னு அர்த்தம். ராமுடைய வீடு ஒருத்தனுடைய உடைமையை பத்தி சொல்லுது இல்லைங்களா? இந்த இடத்துல கா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இத ராம பார்த்து நம்ம கா யூஸ் பண்ணலைங்க. ராம்ங்கிறது வந்து மஸ்குலைன் ஜெண்டர். அதனால நம்ம கா யூஸ் பண்ணல. கர் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர். அதாவது இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் கர்ங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர். நான் ஆல்ரெடி ஜெண்டர் வீடியோல சொல்லியிருக்கேன். உயிரற்ற பொருளுக்கு கூட ஜெண்டர் இருக்குன்னு. ஸோ அந்த வகையில கர் அப்படின்னா வீடு. வீடுங்கிறது ஹிந்தில மஸ்குலைன் ஜெண்டரா பார்க்குறாங்க. ஸோ அந்த கர்ர வச்சு தான் இந்த கா அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ ராம் கா கர். கர்ங்கிறது மஸ்குலைன் ஜெண்டர் ஒருமையில இருக்கு. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. பிதா கா நாம் அப்பாவின் பெயர். அப்பாவுடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல பிதான்னா அப்பாங்க. அது சப்ஜெக்ட்ல இருக்கு. அத வச்சு நம்ம கா வந்து இங்க எழுதல. இங்க நம்ம எத வச்சு கா யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நாம் அதாவது பேரு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு மஸ்குலைன் ஜெண்டர் சிங்குலரா இருக்கு. அதனால தான் நம்ம இங்க கா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் அதைய வச்சு தான் இந்த இடத்துல கா வந்திருக்கே தவிர, பிதா அப்படிங்கிற சப்ஜெக்ட்ட வச்சு நம்ம இங்க கா யூஸ் பண்ணல. ஸோ பிதா கா நாம். அடுத்து பாருங்க கீ எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பெண் பாலா இருந்துச்சு, ஒருமையில இருந்தாலும் சரி, பன்மையில இருந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துல கீ தான் யூஸ் பண்ணணும். இப்ப ராம் கி மா. இந்த இடத்துல ராம் அப்படிங்கிறது மஸ்குலைன் ஜெண்டரா இருந்தாலும், மா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கு. அதனால ராம் கி மா அப்படின்னு தான் வரும். அப்படின்னா ராமுடைய அம்மான்னு அர்த்தம். நம்ம அம்மாவ வச்சு தான் இந்த கீன்னு போட்டிருக்கோம். ராம வச்சு இந்த கீ போடல. அதாவது இங்க மா அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ இந்த இடத்துல கீ வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சீதா கி கடி. சீதா கி கடி அப்படின்னா சீதாவினோட கடிகாரம்னு அர்த்தம். இங்க சீதா வந்தனால இங்க கீ வரல. ஆப்ஜெக்ட் ஆன கடி அப்படிங்கிறத வந்துட்டு ஹிந்தில ஃபெமினைன் ஜெண்டரா பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கீ வந்திருக்கு. கடி அப்படிங்கிறது ஹிந்தில ஃபெமினைன் ஜெண்டர். அதாவது கடிகாரம் கடிங்கிறத ஃபெமினைன் ஜெண்டரா இருக்கிறனால சீதா கி கடி அப்படின்னு சொல்லி இங்க யூஸ் பண்றாங்க. இப்ப கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட்ல வர்ற அந்த வேர்டு வந்து மஸ்குலைன் ஜெண்டர் ப்ளூரலா இருந்துச்சுனாலோ, இல்ல யாராவது ஒருத்தர் மரியாதைக்குரிய ஒருத்தரை பத்தி நம்ம மரியாதையா சொல்றோம் அப்படின்னாலும் நம்ம கே யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. ராம் கே தோஸ்த். ராம் கே தோஸ்த். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ராம பார்த்து கே வரலங்க. தோஸ்த் அதாவது தோஸ்த்னா நண்பர்கள்னு சொல்லிட்டு அர்த்தம். நண்பர்கள் ப்ளூரலா இருக்கிறனால இந்த இடத்துல கே வந்திருக்கு. ஸோ ராம் கே தோஸ்த் அப்படின்னா ராமின் நண்பர்கள், ராமுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. மோகன் கே மாமா.
மோகன் கே மாமா. இந்த இடத்துல மோகனை பார்த்து கே வரல. மாமாங்கிற ஆப்ஜெக்ட் மோகனை விட மூத்தவராகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சனாகவும் இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்து தாங்க கா கி கே வந்து மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். விமலுடைய குடை அப்படிங்கிறத விமல் டேஷ் சாத்தா. இந்த இடத்துல என்ன வரணும்? தீபிகாவின் அப்பா. இந்த இடத்துல தீபிகா டேஷ் பிதாஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சரை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன ஜெண்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோல போய் பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் ஜெண்டர் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.